மேலே ஏறி வாரான் என்னை ஒதுங்கி நில்லு, கீழே இறங்க சொன்னா இது எதிரும் பல்லு அப்படின்னு சொன்ன மாதிரி தாங்க நேற்று மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. சம்பவம் 4 சம்பவம், தரமான சம்பவம், செய்ய தரமான செய்ய அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதாவது எஸ்ஆர்ஹெச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி இன்னுமே ஃபாலோ பண்ணலாம். அவங்க 300 அதை வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது எஸ்ஆர்ஹெச் வார்சஸ் மும்பை மேட்ச் தான் நடந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா டாஸ் வின் பண்ணது யாருன்னா நம்ம ஹார்திக் பாண்டியா தான். ஏன்னா இந்த கண்டிஷன் பொறுத்த மட்டும் சேசிங் எடுத்தாங்கன்னா வேறு லெவலில் சேஸ் பண்ணலாம். ஏன்னா ஃபஸ்ட் ஹாப்பில் வந்து 200+ அடிக்கிறதுல இந்த பிச்சில் அடிக்க முடியாது. வேறொரு பிச்சு இருக்குது பக்கத்துலேயே, அந்த பிச்சில் வந்ததுன்னா 200 அடிக்கல, இந்த பிச்சில் அடிக்க முடியாது. சேசிங் எடுக்கிறது நல்ல இது. அதுதான் பேட் கமின்ஸும் சொன்னார். ஃபஸ்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ண சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஓப்பனர்ஸான அபிஷேக் சர்மாவும் நம்ம ட்ரெவிஸ் கேட்டும் ஸ்டார்டிங்லேயே ஃபஸ்ட் ஓவர்லேயே 10 போல்ட்டு கையில் கேட்சை கொடுத்து அவுட் ஆகி வெளியே போனார் நம்ம ட்ரெவிஸ் கேட்டு. அதாவது ட்ரெவிஸ் கேட்டு தான் வந்து சன்ரைசர்ஸுக்கு பெரிய இதான ஒன்று. பட் அவரே வந்து அவுட் ஆகி வெளியே போனவொடனே ரொம்ப ட்ரபிள் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா பின்னாடி இறங்கினா இஷான் கிஷான் அடுத்தடுத்த ஓவர்லேயே அவுட் ஆனதுனால வேறு லெவலில் கம்பேக் பண்ணுறாங்க மும்பை இந்தியன். அதாவது சொந்த ஸ்டேடியத்திலேயே இந்த மாதிரி விக்கெட்டை இழந்தால் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நம்ம எஸ்ஆர்ஹெச் ஓனரான காவிய மேரனோட மைண்ட் வாய்ஸு. ஆனால் அந்த விக்கெட்டை எடுத்ததில் 10 போல்ட்டு வேறு மாதிரி எந்த மாதிரி அந்த மாதிரிங்கிற மாதிரி தான் விக்கெட் எடுத்தாலும் 10 போல்ட்டு நான் சொல்கிறேன் குறித்து வச்சுக்கோங்க. எப்படி இந்த 3 டீமில் ஒரு மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணுவார்னு நினச்சேன். அதே மாதிரி இன்றைக்கி எஸ்ஆர்ஹெச் பண்ணிட்டாரு. நான் அவர் இருந்த டீமு RR KKR எஸ்ஆர்ஹெச் இந்த 3 டீம் ஒரு மேட்ச் கண்டிப்பாக பர்ஃபார்ம் பண்ணார்னு நினச்சா அது எஸ்ஆர்ஹெச் பண்ணிட்டார். அதுக்கப்புறமா தீபக் சகாரும் வேறு லெவலில் பவுன்ஸ் இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் போரில் வேறு லெவல். அதாவது பவர் பிளேயில் அதிக விக்கெட் எடுத்த லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10 போல்ட்டு தீபக் சகர் இருக்கிறாங்க. எப்போவுமே இவங்க 2 பேர் வந்து வேறு மாதிரி இம்பேக்டை க்ரியேட் பண்ணுறதுல செம்ம வல்லவங்க 2 பேருமே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தீபக் சகர் விக்கெட் எடுக்க சடனாக வந்து 37க்கு 5 விக்கெட் போயிடுச்சு. நான் பார்த்த சமயத்தில் மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணி 10 நிமிஷத்துலேயே கிட்டத்தட்ட 4 விக்கெட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் 1 விக்கெட் அவுட்டு. அதுக்கப்புறம் புதுசாக விக்னேஷ் புதூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பின்னரை ட்ரை பண்ணார் ஹார்திக் பாண்டியா. பட் இருந்தாலும் அந்த ஸ்பின்னரை நம்ம டேக் டவுன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி கென்டிஸ் கிளாசன் கடப்பாறை கிளாசன் கூட சொல்லலாம். பட் போட்டு பிறந்து எடுத்துட்டா அந்த ஒரு ஓவர் பெரிய குரூசியலாக மாறிடுச்சு. அதுக்கப்புறமா இம்பேக்ட் பிளேயராக இறங்கினா அபினவும் நம்ம கிளாசன் 2 பேர் சேர்ந்து பெரிய ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ஒரு கட்டத்தில் அபினவ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ ஓவர் ரேட்டடாக ஆடிட்டு இருந்தார். பட் அவர் கடைசியில் பாலுக்கு பால் ஆட ஆரம்பித்தார். இப்போ கென்ரிக்ஸ் கிளாசன் அவரோட நாக்கு மட்டும் வேறு மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட 7 ஓவருக்கு 71 ரன்னு, 43 பாலுக்கு 71 ரன்னு அடித்ததில் வேறு மாதிரி. பின்னாடி வந்து பேட் கமின்ஸு ஏதோ ட்ரை பண்ணார், பட் முடியல. அவரை வந்து விக்கெட் எடுத்ததும் 10 போல்ட்டு தான். இந்த மேட்சை பொறுத்தளவு எஸ்ஆர்ஹெச் பேட்ஸ்மேனை தன் வசப்படுத்துறது யாருன்னு பார்த்தா டாமினேட் ஹை ஆன் இன்க்ரீஸ் லெவல் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10 போல் தான். கிட்டத்தட்ட 4 விக்கெட் எடுத்துட்டாரு. 4 ஓவருக்கு 4 விக்கெட் எடுத்து வேறு லெவலுக்கு கம்பேக் பண்ணியிருக்காப்புல. இதன் மூலயமா எஸ்ஆர்ஹெச் செட் பண்ண டார்கெட் என்னன்னா 20 ஓவருக்கு 143 ரன் மட்டும்தான் அடிக்க முடிஞ்சது. பட் இவங்க 100க்குள்ளேயே ஆல் அவுட் ஆயிடுவாங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன். பட் இருந்தாலும் 143 ரன்னு அடித்து ஒரு டீசெண்டான டார்கெட்டுக்கு கொண்டு போனாங்க. அதில் கென்ரிக்ஸ் கிளாஸ்னு 71 ரன்னும், அதாவது 10 போல்ட்டு 4 ஓவருக்கு 4 விக்கெட் எடுத்து 26 ரன்னும் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. பட் மும்பை வந்து 144 ரன்ஸ் டு வின். இந்த ரன்னெல்லாம் ஈஸியாக அடிச்சுட்டு போயிடுவாங்கன்னு தான் நான் சொல்கிறேன். நான் செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணேன். மும்பையில் வந்து பார்த்திங்கன்னா இம்பேக்ட் பிளேயராக களமிறங்கின ரோஹித் சர்மாவும் அதுக்கப்புறம் ரியான் ரிக்கல்டன். ஸ்டார்டிங்லேயே ரியான் ரிக்கல்டன் அவுட் ஆகி பெவிலியன் திரும்பினப்போ, பட் ரோஹித் சர்மா போன மேட்ச் எங்கே ஃபார்மில் வந்தாரோ அதே வந்து இங்கே எங்கே விட்டாரோ அங்கேருந்து இங்கே கண்டினியூ பண்ணிட்டேன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அடினால் அடி வேற மாதிரி அடி, தர்மடி சாவடி மரணடி அடிக்கிறாப்புல ரோஹித் சர்மா.
ஏன்னா அந்த மாதிரி ஃபார்மில் இருக்காப்புல தலைவன். அதாவது ஸ்பின் ஆகட்டும் ஸ்பீடாகட்டும் யார் போட்டாலும் சரி போட்டு பொலவலாம். ஒரு எண்டில் வில் ஜாக்ஸ் நல்லா வந்து ஃபார்மில் வந்தாலும் இன்னொரு எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா போட்டு தெறிக்க விட்டுட்டு இருந்தார். இந்த மாதிரி தெறிக்க விட்ட சமயத்தில் கென்ரிச் கிளாசன் என்ன பண்ணுறது இதில் ஃபீல்ட் செட் பண்ணிட்டு அவர் தான் பேட் கமின்ஸ்க்கு சம் ஒரு டிப்ஸை கொடுத்துட்டு இருந்தார். பட் ஒன்றும் பண்ண முடியல. பட்டு ஒரு கட்டத்தில் வில் ஜாக்ஸும் வெளியே போனப்போ அதுக்கப்புறம் பழையபடி நம்ம சூர்யா ஜாயின் பண்ணிட்டார். ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அகெயின்ஸ்டாக சூர்யாவும் ரோஹித் சர்மாவும் 2 பேர் சேர்ந்து போட்டு பொலவலன்னு பொழந்துருத்தாங்க. இவங்க 2 பேர்த்தோட பார்ட்னர்ஷிப்பே கிட்டத்தட்ட 100க்கு மேலே போயிடுச்சு. பட் இதே மேட்சை இதேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபார்மை கன்டினியூ பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் ரோஹித் சர்மா 70 ரன்னு கிட்ட அடித்து வெளியே போனப்போ அதுக்கப்புறம் யார் அடிப்பா அப்படின்னு சொல்லி சமயத்தில் 19 பாலுக்கு 40 ரன்னு சூர்யா அடித்து மேட்சை வந்து வின் பண்ணி கொடுத்துட்டாரு. பட் அவருக்கு உறுதுணையாக இருந்தது திலக் வர்மா. அதாவது மும்பையோட பேட்டிங் லைனப்பை பொறுத்த மட்டும் வேறு மாதிரி பேட்டிங் லைனப்பு அது மாதிரி பவுலிங்கு வேலைவோ. பட் ஃபினிஷிங் டச்சு தான் வந்து இவங்களுக்கு சரியில்லைன்னு நான் சொல்லுவேன். ஃபினிஷிங் டச்சுக்கு நமந்தீர் இருக்கிறாரு, சேனர் இருக்கார். பட் இவங்க பொல்லாடு மாதிரி வந்து இம்பேக்டை க்ரியேட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் இந்த கன்சிஸ்டன்சி வின்ஸ் வந்து வேறு லெவல். 4 மேட்ச்க்கு 4 வின் பண்ணி டாப் ஆஃப் தி டேபிளில் 3rd பிளேஸ்க்கு மூவ் ஆன் ஆகிட்டாங்க. பட் இவங்க செமிஃபைனலுக்கு ஈஸியாக மூவ் ஆன் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மேட்ச்சில் பிளேயர் ஆஃப் தி மேட்ச் யாருன்னு பார்த்தோன்னா வேறு யார், நம்ம ட்ரெண்ட் போல்ட்டு தான். 4 ஓவருக்கு 26 ரன்களை கொடுத்து 4 விக்கெட் எடுத்திருக்கிறாப்புல. கிட்டத்தட்ட இவரோட பர்ஃபார்மன்ஸு வெரி க்ரூசியல் இன் திஸ் மேட்ச் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் ட்ரெண்ட் போல்ட் பர்ஃபார்ம் வேறு லெவலில் இருந்தது இன்றைக்கி மேட்சை பொறுத்த மட்டும். அந்த சைடு வந்து பார்த்தா கென்ரிச் கிளாசன் தரமாக சம்பவம் பண்ணிகிட்டு இருந்தார். நம்ம எம்ஐ பவுலர்ஸை போட்டு பொழந்துட்டுறப்ப கடைசியாக மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணிட்டாங்க. மும்பை இந்தியன்ஸ் வின் பை 7 விக்கெட்ஸ். மக்களே மும்பை வந்து கன்சிஸ்டன்சியாக 4 மேட்சாக கன்சிக்யூட்டிவாக வின் பண்ணியிருக்காங்க. இவங்களோட கம்பேக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடருவாங்களா தொடர மாட்டாங்களா ஆஃப்டர் வரப்போகிற மேட்ச்சில்? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.